சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சென்னை அண்ணா நகர் அருகிலே முகப்பேர் என்கிற இடத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் அங்கே ஆராதனை நடைபெறுகின்றன. நீங்கள் வாருங்கள், சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்கள், ரைட், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200 என்கிற சீரீஸ்ல 49வது சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். அந்த தலைப்பு என்னவென்றால் விசுவாச ஜபத்தின் இறை ரகசியங்கள், ரைட், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த பிரேயர் ஆஃப் ஃபெய்த். ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க. 2 விதமான ஜபங்கள் இருக்கின்றன. ஒன்று விசுவாசம் இல்லாத ஜபம், 2வது விசுவாசம் உள்ள ஜபம். இந்த விசுவாசம் உள்ள ஜபத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்டதை சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. அதை இந்த நாள்ல இருந்து நீங்க ஏறெடுக்க போறீங்க. ஏற்கனவே துவங்கி விட்டீங்க. என்னுடைய செய்திகள் 50 செய்திகளை கேட்டிருப்பீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொண்டு இருப்பீர்கள். அதை தொடர்ந்து நீங்க என் செய்தியை கேளுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். ஏன் செய்யணும்? அவருடைய வார்த்தையை உறுதி செய்யணும். ஏன் தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்யணும்? அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ரைட், நான் இங்க ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அது எப்பொழுது சாத்தியம்? தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்ய வேண்டும். எப்பொழுது உறுதி செய்வது சாத்தியம்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் தண்ணீரை போல செய்ய வேண்டும். That is my desire. என்னுடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பிரச்சனைகளை தீர்த்து வைத்து, அல்லது இயேசுவை போல, பவுலை போல, எலியா எலிசாவை போல அன்றாடம் அற்புதங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இன்னர் மோஸ்ட் டிசைர். ஒவ்வொருவரும், ஆமா ஒவ்வொருவரும், ரைட். அங்கிள் யார்ட்ட நிறைய குறை இருக்க, அருமையான தம்பி, அருமையான தங்கா, என் செய்தி உனக்கு பிடிக்குது பார்த்தியா, அதுலேருந்தே ஒன்றை புரிஞ்சிக்க. யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட், யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட். ஃபார் வாட் பர்பஸ்? டு பெர்ஃபார்ம் மிரக்கிள்ஸ் லைக் தட் அண்ட் ஆல்சோ மோர் தென் தட். ஹல்லேலூயா. அநேக தாய்மார்கள் என் செய்தியை கேட்குறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. அநேக பாவத்திலிருந்து வெளியே வருவார்கள். உங்களுக்கு கீழ்ப்படிவது அவர்களுக்கு இன்பமும் லகுவானதுமாக இருக்கிறோம். தேவனோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல வருவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா நெய்யாய் பொழியும் என்று கர்த்தர் சொல்லுகிற சத்தியத்தை சரியா அறிஞ்சா போதும். விசுவாசிக்க முடியாத சூழ்நிலைகளிலும் சீரும் நெருப்புக்கு முன்பதாகவும் தேவனை விசுவாசிப்பார்கள் உங்களுடைய சந்ததியினர். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூலா. ஓகே, இன்னைக்கு செய்திக்கு போவோம். பாருங்கள், பொதுவாக மதம் இயேசு கிறிஸ்து சொன்ன உமைகளுக்கு தலை கீழாக தான் அர்த்தம் கற்பிக்கிறது. இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் உங்களோடு கூட ஒரு 40 நிமிடங்கள் தேவனுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்வேன். எதில் ஆரம்பிக்கிறோன்னா, மதம் அநேக காரியங்களை தவறாக போதிக்கிறது. அதில் பிரதானமாக பாருங்க, தேவனுடைய ஊமைகளை தலை கீழாக தான் கற்றுக் கொடுக்கிறது. ஈஸி, உங்களுக்கு புரிய வைக்கலாம். பாருங்கள், எதற்காக அந்த இளைய குமாரன், அல்லது நீங்க சொல்றீங்களா கெட்ட குமாரன் கதை, ஆக்சுவலா அந்த கதைக்கு பேரே தப்புங்க. இட்ஸ் நாட் அபவுட் த கெட்ட குமாரன், பட் இட் இஸ் அபவுட் த நல்ல தகப்பன். நல்ல தகப்பனுடைய கதை. எப்படி தலைகீழாக புரிய வச்சுட்டாங்க? நீ தேவன் ரொம்ப கோபக்கார கடவுள், நீ பாவம் செஞ்சுட்டா அவர் உன் மேல ரொம்ப கோபமா இருப்பாரு. ஐயா, நேர் உல்டா. இயேசு கிறிஸ்து அந்த ஓமை மூலமாக எதை கற்றுக் கொடுக்க விரும்பினார்? நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறா, நீ எனக்கு விரோதமா எவ்வளவோ பாவம் பண்ணாலும் என் அன்பு குறையாதுன்னு சொல்றாருப்பா. எவ்வளவு தலைகீழாக கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்க. நான் சண்டே கிளாஸுக்கு போகும்போது ஆண்டவரை ரொம்ப கோபக்கார கடவுளை காமிச்சிட்டாங்க. அவர்கிட்டே போகும்போது பயமா இருந்தது.
அதனால பன்றி மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்படி என்றால் என்ன பொருள்? ரட்சிக்கப்படாம இருந்தேன். இவர்கிட்ட போனா கஷ்டம். எப்பவும் பாவத்தோட வா, உன்னுடைய தரித்திரத்தோட வா, உன்னுடைய ஜெப குறைவோடு வா. தேவனுடைய அப்பாவுடைய அன்பு மாறாது என்பதற்காக தான் அந்த கதையை சொல்லி கொடுத்தார். தலைகீழாக சொல்லி கொடுக்குறாங்க. இரண்டாவது பாருங்களேன், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நண்பர் வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. இவன் வீட்டில் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு கொடுப்பதற்கு டின்னருக்கு வந்துட்டான்னு இவங்கெல்லாம் கொடுக்க ஒன்றும் இல்லை. இவன் என்ன செய்யறான்? சரி நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து பார்க்க ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டில் அவன் ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் பணக்காரன், டபுள் டோர் ஃப்ரிட்ஜு 2 வச்சிருக்கான், ஏதாவது வச்சிருப்பான்னு சொல்லி அவன்கிட்ட போய் கேட்குறான். எப்பா இப்படி வந்துட்டாங்க, அவங்க முன்னால் வைக்கிறதுக்கு எனக்கு ஆகாரம் இல்லை, கொஞ்சம் பிரெட்டு கொடுங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? எப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதங்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான்? என்னை சுற்றி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்கப்பா, நான் இப்போ தான் எழும்பி வந்து தர முடியாதுங்க. திரும்பவும் கேட்குறேன், இல்லைப்பா நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். திரும்ப ஃப்ரிட்ஜை திறந்து ஏதோ கொடுத்து அனுப்புகிறான். ஆகவே நீ என்ன செய்யணும்? என்னை போட்டு தொந்தரவு பண்ணணும், என்னை தூங்க விடக்கூடாது, என் கையை பிடிச்சு முறுக்கணும், அப்போதான் நான் தருவேன். இப்படி தப்பாக சொல்லி கொடுக்காதீங்க ஐயா. உங்க நண்பனை விட நான் நல்லவன், நீ இப்படிலாம் கெஞ்ச வேண்டியதில்லை. இன்னும் ஒரு விதத்தில் அவர் என்ன சொன்னார்? நீ என்கிட்ட கேட்கவே வேண்டியதில்லைப்பா, உன் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இருக்கும். எப்படி தலைகீழாக சொல்லி கொடுக்குறாங்க? எப்படி அந்த நண்பன் திரும்ப திரும்ப கேட்க வச்சானோ அதே போல திரும்ப திரும்ப இரவும் பகலும் அழுது கேட்டாதான் கிடைக்கும். 5 பைசா கிடைக்காது. நேர் உல்டாவா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. மூன்றாவது இன்னொரு ஓமை, ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு விதவைக்கு நீதி வேணும், அந்த கதை இல்லையா? நியாயாதிபதியும் நியாயம் கேட்டு வந்த விதவையும். இது எதுல இருக்குதுன்னா லூக்கா 18 முதல் 5 வசனத்துல இருக்குங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த கதை சொன்னதுடைய நோக்கமே, அவன் அநீதியுள்ள நியாயாதிபதி, நான் அப்படி கிடையாது, நீ கேட்பதற்கு முன்பதாகவே தந்து விடுவேன். இதற்காக தான் அந்த கதையை சொன்னார் தவிர, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை போல நான் இல்லப்பா, இதை விளக்குறது தான் இந்த கதையை சொன்னாரே தவிர, அங்கேயும் என்ன சொல்லிட்டாங்க? அவரை போட்டு தொல்லை பண்ணணும், திரும்ப திரும்ப கெஞ்சணும், காலை பிடிச்சு அழணும். எப்பா அவரு அந்த யாரை விட பொல்லாதவர்களாகிய உங்களை, தகப்பராய் இருக்கிற உங்களை விட ரொம்ப நல்லவருப்பா. உங்க தாய் தகப்பனை விட நல்லவர், அந்த நியாயாதிபதியை விட நல்லவர், அந்த நண்பனை விட நல்லவர். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்துல பெருகிட்டே இருப்பீங்க. பாருங்க, இது பிசாசுக்கு தெரியும். ஏஜென்ட்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டா, நீங்களே இந்த கதையை மாற்றி சொல்லிருங்கடா, ஐ ஹேவ் நோ டைம், நீங்க தான் எனக்கு நல்லா பலி ஆயிட்டீங்களே. சத்தியத்தை உள்டாவை தானே நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, இதையும் சொல்லி கொடுங்க. கோபக்கார தகப்பாரு. பட் அந்த செய்தியுடைய நோக்கம் என்ன? நீ எவ்வளவுதான் கீழ்ப்படியாம போனாலும் என் கயிறை விட்டுட்டே இருப்பேன், அன்பு உன் மேல பெருகிட்டே தான் இருக்கும். ஏன்? பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுது, எனக்கு அன்பு பெருகிட்டே தான் இருக்கும். நீ வேலைக்காரனா இருக்கக்கூடாதுடா, நீ என் வீட்டில் தான் இருக்கணும், எங்க வீட்டில் தான், நம்ம வீட்டில் தான்டா இருக்கணும், என் கூட தான் நீ சாப்பிடணும். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆனால் இதில் முக்கியமான ட்ரூத் என்னன்னா, அந்த லூக்கா 18:8 நான் வாசிக்கிறேன். லூக்கா 18வது அதிகாரம் அங்கே 8வது வசனத்திலே அந்த ஓமையை சொல்லிவிட்டு, எது அநீதியுள்ள நியாயாதிபதியுடைய அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு 8வது வசனத்தில் லூக் 18:8 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு மதம் என்ன சொல்லி கொடுக்கிறது? அவர் வரும்பொழுது ஜபத்தை காண்பாரோ, அவர் வரும்பொழுது பரிசுத்தத்தை காண்பாரோ. ஐயா, அது இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு புறம்பானது. விசுவாசத்தை காண்பாரோ, அது அவருடைய கேள்வி. உன்கிட்ட விசுவாசம் இருக்காப்பா? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்கிற விசுவாசம் இருக்கா? நீ செய்த பாவங்கள், செய்கிற பாவங்கள், செய்ய போகிற பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார் என்று நீ விசுவாசிக்கவில்லை என்றால் குற்ற உணர்வோடு தான் நீ வாழ்வாய். இன்னைக்கு மனம் திரும்புங்க.
நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற வார்த்தையை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீ முரட்டாட்டம் பண்ணுகிற நபர். ஆவி மனுஷனை குறித்து உங்களுக்கு அறிவு இல்லை. ஹல்லேலூயா. ஐயா, தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க ஆசையா இருக்கிறார். மாத்திரமல்ல, உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் எப்படி இருக்கிறார்? ஆவலா இருக்கிறது மாத்திரமல்ல, ஆற்றல் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பண்டக சாலையில எல்லாம் இருக்கு, உனக்கு கொட்டுறதுக்கு. நீ அவைகளை பெற்றுக்கொள்ள விசுவாசிக்க முடிகிறதா? அதான் கேள்வி. எப்பொழுது விசுவாசிக்க முடியும்? சிலுவையின் மூலமாக நான் பரிசுத்தமாக்கப்பட்டு ஐ அம் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். இந்த வசனத்தை நீ ஏற்றுக்கொண்டா நீ விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்கள், அங்கே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த யாக்கோபு சொன்னதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது பாருங்கள், யாக்கோபு 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 6 and 7. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று சொப்பனம் கூட நினையாதப்பா, நினைக்க கூட செய்யாத. அதனாலதான் நான் சொல்றேன், அழுகையின் ஜெபத்துக்கு 5 பைசா கிடைக்காது. ஏன்? யாருக்கு அழுக வருங்க? யாருக்கு அழுக வரும்? அவிசுவாசம் இருந்தா மட்டும்தான் அழுக வரும். இல்ல, நான் ஆண்டவர் எங்க அப்பாட்ட கேட்க போறேன், எனக்கு அவர் உடனே தந்துருவான்னு சொன்னா அழுக வருமா? கவனிக்கணும் நீங்க. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. சில என்கிட்ட கூப்பிடுறீங்க, ஐயா நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ அழுது ஜெபம் பண்ணி பார்த்து, எப்படிமா கிடைக்கும்? அழுகையின் ஜபத்திற்கு 5 பைசா கூட கிடைக்காது. ஏனென்றால் விசுவாசம் உள்ள ஜபத்தில் அழுகை இருக்க முடியாது. அழுகைக்கு விசுவாசத்திற்கு சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்க, நம்ம தகப்பனாகிய தேவன் அந்த நண்பனை விட நல்லவர், அந்த நியாயாதிபதியை விட ரொம்ப நல்லவருங்க. நீங்க தவறான எண்ணத்தோடு அவரிடத்துல வந்து ஜெபிக்க வரீங்க. தவறான பார்வை எந்த அளவுக்கு தவறான பாதை தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு ஊனமுற்ற பிள்ளை பார்த்துட்டு வைக்கலாம், ஒரு ஹேண்டிகேப் சைல்டு. எந்த அளவுக்கு கொடூரமாக நீங்க சிந்திக்கிறீங்க? ஏதோ ஒரு பாடம் புகட்டுவதற்காக தேவன் இந்த குடும்பத்துல இதை அனுமதித்திருக்கிறார் என்கிற பொய்யை நம்புகிற அளவுக்கு நீங்க திருக்குள்ள மனதுடையவர்களா இருக்கிறீர்கள். 2001 அந்த ட்வின் டவர் கீழே விழுந்துட்டு இல்லையா அமெரிக்காவில்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவுடைய பாவம் தான் இந்த தோல்விக்கு, இந்த நஷ்டத்துக்கு, இந்த அழிவுக்கு காரணம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் திருக்குள்ள மனதை உடையவர். ஆமே, ஏதோ பாடம் கற்பிக்கிறாரு, இந்த பில்டிங்ல ஏதோ விபச்சாரம் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் விழுந்துட்டு, அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. இப்படி நீங்க என்ன உடையவர்களா இருந்தா எப்படிங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. ஆனால் தான் நான் டீட்டெயில் கேட்கறது இல்லை. ஏன் இயேசுவும் டீட்டெயிலே கேட்கல. சீஷர்கள்லாம் இருக்காங்க, ஒரு கண்ணு தெரியாம வந்து கேட்கிற, ஆண்டவரே நான் பார்வை அடையணும். உடனே பீட்டர், இவன் முழங்கால பாரு, ஒழுங்கா ஜெபம் பண்ணிருக்கானா பாரு, அப்பதான் நான் அவனை சுகமாக்குவேன் அப்படியே சொன்னாரு. யோவான், இவன் யூதனா புறமதத்தானா? கேட்கலங்க எந்த கேள்வியும். இவைகள் எல்லாமே கேடுகட்ட கேள்விகள். எவைகள் எல்லாம்? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றா? கேடுகட்ட கேள்வி. ஏன்னா 3 வருஷத்துல ஒரு நாளும் கேட்கலையே. எவ்வளவோ கேள்வி கேட்டார். எப்போ உன் விசுவாசம் எங்க, விசுவாசம் எங்க? எத்தனையோ நேரம் கேட்டாரு. ஒரு முறையாவது ஜெபம் எங்கே என்று கேட்கவில்லையே. நீங்க இந்த சிந்தையோடு இருப்பீர்கள் என்றால், எந்த சிந்தை? ஆண்டவர் வந்து உடனே பதில் தர மாட்டாரு, அவர் ரொம்ப கோபமா இருக்காரு, அவர் உன்னை குறித்து திருப்தியா இல்லை, இப்படியெல்லாம் பொய்ய நம்ப வச்சுட்டு நீ அவனுக்காக ஜெபம் பண்ணா அவன் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறதுனாலே நீங்களும் பெற்றுக்கொள்ளவில்லையே. உங்களிடத்துல பழுது ஒன்றும் இல்லை என்று நான் எத்தனை செய்தியில சொல்லியிருக்கேன், எத்தனை வசனம் அதை கன்ஃபார்ம் பண்றது. நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது நீங்கள் மனிதர்கள் அல்ல, புது சிருஷ்டியா இருக்கீங்க. நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள். எனவே உங்களிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. இந்த சத்தியத்தை நீ அறிஞ்சா நீ விசுவாசத்தோடு பேசுறதை பெற்றுக்கொள்வார்கள்.
ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த உங்கள் ஐம்புலன்கள் சொல்லுவதை கேட்காத. ஐம்புலன் என்ன சொல்லுது? எனக்கு தலைவலிக்கு இல்ல. உங்க சூழ்நிலை என்ன சொல்லுது? எனக்கு இன்னைக்கு இத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்கு. ரைட்? சூழ்நிலை என்ன சொல்லுது? COVID-19 வந்துட்டு. ரைட்? பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு, மோடி வந்துட்டாரு. நீங்கள் இந்த சிந்தையோடு ஜெபிக்கிறதுனால தான் தேசத்துல ஒரு பெரிய அறுவடையை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் உங்களால விசுவாசிக்க முடியாது. நீங்கள் சூழ்நிலையின் அடிப்படையில் தான் தேவனை நம்புவீர்கள் என்றால் அதுக்கு பேர் என்னது? அட்டூழியம். எழுதி இருக்கிறதின் அடிப்படையில் நீங்க நம்புறீங்களா? ஒருவரும் பூட்ட முடியாதபடி நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்கிற வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அரசியல்வாதிகளை பார்த்து பயப்படுவீங்களா? சத்துருக்களை பார்த்து பயப்படுவீர்களா? சத்துரு வர்றான். யாரு? சவுல். ரைட்? சீசர்களை அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்டோட சீசர்களை சேஸ் பண்றான். நீங்கள் என்ன செய்வீங்க? பயப்பட மாட்டீங்க. இயேசு செய்தவைகளை செய்வீங்க. சில காலம் இவனுடைய கண்ணு குருடாகட்டும். சீஷர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். குருடாக்கப்பட்ட பவுலும் சீஷன் ஆயிட்டானே. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் குருடாக்கி அவனை ரட்சித்தாரா? எலிமா பவுல் மூலமாக ரட்சிக்கப்படவில்லையா? ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கின்றன? எலிசாவை பிடிக்க ஒரு பெரிய சேனையே வருது. அவன் நெஞ்ச மலர்த்திட்டு இருக்கான். கேயாசி நடுங்கி சாவுறான். சொல்றான், கேயாசி டோன்ட் வரி, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர்கள். என்னங்க பாருங்க, பெரிய சேனைங்க, ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், எல்லாருடைய கண்களையும் மங்கலாக்கி விட்டுட்டான். இந்த ஆற்றல் உனக்கு இருக்கா இல்லையா? ஏன் நீ அடி வாங்குறா? இயேசு கிறிஸ்து அடி வாங்கினால் நீ வாங்கலாம். முக்கியமான செய்திங்க. இயேசு கிறிஸ்துக்கு வியாதி இருந்தா உங்களுக்கு இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு தோல்வி இருந்தா நமக்கு வரலாங்க. அவருக்கு தோல்வி இல்லை, அவருக்கு வியாதி இல்லை, அவரை ஒருத்தரும் கை போட முடியல. ரைட்? அதனாலதான் அவன் எழுதுறான். யோவான் 1:4-17 1 John chapter 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். How are we in the face of this earth as he is? அவர் இருக்கிற பிரகாரமாக. அவருக்கு வியாதி இல்லை, எனவே எனக்கு வியாதி இல்லை. அவர் ஒருத்தரும் அவனை அடிக்க முடியல, என்ன எவனும் அடிக்க முடியாதுங்க. அவருக்கு தரித்திரம் இல்லை, எனக்கு தரித்திரமே வர முடியாது. ஹல்லேலூயா. ஐயா, அதுதான் பைபிள்யா. கிரகாம் ஸ்டைன் அடி வாங்கிட்டாரு, ஆகவே உங்களுக்கு அடி வாங்குவான்னு தான் உன்னை சொல்லி வட இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. நீ அடி வாங்கிட்டு இருக்கா. பவுல் அடி வாங்கினாரு, அதனால உனக்கு அடி விழுன்னு சொன்னே உன்னை அனுப்புறாங்க, நீ அடி வாங்கிட்டு இருக்கா. எவனாவது இதை சொல்லி தரனா? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அடி வாங்கலடா, எனவே நீ ஒருத்தனும் வாண்ட அடிக்க மாட்டான்னு சொல்லி அனுப்புங்கப்பா. கையை முடமாக்கு, ஒரு வாரத்துக்கு முடமாக்கு. என் செய்தியை அனுப்பு. 100 செய்தியை கேளு, 101வது செய்தியை கேட்கும் போது உன் கை நார்மல் ஆயிரும்னு சொல்லிரு. அவன் ரட்சிக்கப்படுவான, அவன் குடும்பம் ரட்சிக்கப்படுமே, அவன் கிராமம் ரட்சிக்கப்படுமே, அவன் தேசம் ரட்சிக்கப்படுமே. தண்ணீரை போல நீ அற்புதம் செய்யும்படியாக நீ தேவன் என்று அழைத்தாரே, அவர் வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார, அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அதனாலதான் தேவன் அந்த பாட்டு கொடுத்தார். என்ன பாட்டை கொடுத்தாரு? நீங்க உலகத்தை உலுக்கிறவங்க, அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் தண்ணீர்ல நடந்தாரு, நீ ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுவா. அவர் கல்லறையை காலி செய்தார், நீ கல்லறை தோட்டத்தை காலி செய்வாய். ஹல்லேலூயா. லாசருவின் கல்லறையை காலி செய்தார், கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். ஹல்லேலூயா. தண்ணீரின் மேலே அவன் நடந்தார் ஐயா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். தண்ணீரின் மேலே அவன் நடந்தார் ஐயா,
ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாயே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே, இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் ஒவ்வொரு நாளும் அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வார். ஒரு சகோதரன் அழைச்சார், பிரதர் எனக்கு 10 வருஷம் வேலை இல்லை பிரதர். எதுக்கு பிரதர் வேலைக்கு போகணும்? என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும், எனக்கு பணம் வேணும். நான் சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். போர் அடிக்கிறவன் வாயை கட்டக்கூடாது. போர் அடிக்கிறவன் அந்த மாட்டுக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். அப்போது நீ அற்புதம் செய்தால் உனக்கு ஆகாரம் கிடைக்கும். அற்புதம் செய்கிறது ரொம்ப எளிது. அற்புதம் செய்ய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்ததுனால ஆஸ்திகளையும் எழுதி வச்சுட்டாங்க. 100கணக்கான ஏக்கர் இயேசுவுக்கு வந்துட்டு. நீ 10 வருஷம் சம்பாதிக்கிறத ஒரு டெட் ரைஸ் பண்ணிட்டா போதும், உனக்கு நீ கோடீஸ்வரன் ஆயிடுவான். சொல்லி கொடுத்துருக்கேன், வந்துடுவார் பாருங்க. அவர் பேர் என்ன? சுப்பிரமணியன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு ஜாலி லைஃபுக்கு உங்களை அழைக்கிறேன். ரைட்? பில் வின்ஸ்டன் ஏரோப்ளேன் வாங்கியிருக்காருங்க. அவர் சம்பாதிச்சு வாங்கல, அற்புதம் செய்து வாங்குறார். இட் இஸ் பிப்ளிக்கல், இட் இஸ் பிப்ளிக்கல். அநேகர் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். அநேகர் தங்கள் ஆஸ்திகளை வித்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்கங்க. உங்களுக்கு நீ எதுக்கு உழைக்கிறீங்க? துட்டுக்கு தானே. எல்லாருக்கும் பணம் வேணும். நான் பணத்துக்கு எதிரி அல்ல. எங்க செய்திகளை கேளுங்க. 100 செய்தி கேட்டுட்டீங்களா? விசுவாசம் வந்துட்டு கை வைங்க. கேன்சர் கட்டி உடனே உடனே மறையும். தலைவலி போகும், வயிற்று வலி போகும், செத்தவங்க உயிரோட எழும்புவாங்க. துட்டு வந்துட்டே இருக்கு. நீ என்ன செய்வா? 1,00,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பான். அதுக்கு வேற ஒரு பிரசங்கம் பண்றது கூட கஷ்டங்க. அற்புதம் செய்யறது அவ்வளவு ஈஸியான காரியமா இருந்திருக்கு. நானும் 65 வருஷத்துல 35 வருஷம் ஊழியம் செஞ்சேன். 65 வயது வரைக்கும் ஒரு அற்புதமும் செய்யல. ரைட்? இப்போ 7 ஆண்டுகளாக கிருபை கிருபை கிருபை. அவருடைய நாமத்தினால அற்புதம் செய்யாத நாளே இல்லை. ஏனென்றால் சில சத்தியங்களை நான் அறிந்து கொண்டேன். அதை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? முதலாவது, ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு. ஏனென்றால் அப்படித்தான் எழுதியிருக்கு. அது மாம்சம் ஆயிட்டு, அதாவது நம்பிட்டேன். 2வது, ஐ எம் ஃபுல்லி எம்பவர்டு. அதையும் நம்பிட்டேங்க. அற்புதம் செய்யாம இருக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. இந்த இப்போ ரெக்கார்டிங்கு புறப்படுறோம், கூப்பிடுறாங்க சிங்கப்பூர்ல இருந்து. பிரதர், என் மகளுக்கு ஹை டெம்பரேச்சர், தலையில கை வைமா, பல போசாத்தானே, எழுந்து நடமா. இப்ப பாருமா டெம்பரேச்சர் போயிட்டு. ஐயா போயிட்டு. எப்ப இவ்வளவு லகுவான செய்யற ஒரு ஊழியத்தை நீங்க செய்யலைன்னா அப்ப அட்டூழியம் தானே செய்றீங்க. ஏன் அற்புதம் இல்லாத ஊழியம் அட்டூழியம்? 10 காரணங்கள் செய்தி கொடுத்துட்டார். அற்புதம் இல்லாத ஊழியம் அட்டூழியம். ஏன்? 10 காரணங்கள். முதல் காரணம் என்ன தெரியுமா? நீ அறியலை. எதை அறியலை தெரியுமா? அதை போல ஈஸியான ஊழியம் என்னதுன்னு நீ அறியலை. வேற ஒண்ணுமே கிடையாது. ஊழியத்திலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்யறது. ஒரே ஒரு சீக்ரெட் தான். நீ புதுசா கேட்கிறேன்னா நான் உனக்கு சொல்லித்தரேன். பழைய ஆட்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். எந்த சீக்கிரட்டு இல்லைங்கிறதானப்பா சீக்கிரட்டு. எந்த சீக்கிரட் இல்லை. வியாதியஸ்தர் மேல் கைகளை வச்சா வியாதி போகுது. பேசுனா கடன் பிரச்சனை நீங்குது. ஒரு சீக்கிரட் இல்லப்பா. நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு சீக்கிரட் இல்லை. நீ பேசதான் செய்யணும். எனக்கு இந்த ஏசாயா மேல கோபங்க. இந்த ஆள் என்ன சொல்றாரு தெரியுமா? பேசினா போதும், பிரச்சனை தீர்ந்துடும். ஆனா ஒருத்தரும் பேச மாட்டான், ஜெபம் பண்ணிட்டே தான் கிடப்பான். ஏசாயா 42:22 வாசி. அவன் தலையில அடிச்சு சொல்ல, டேய் பேசி தொலைங்கடா. இல்லைன்னா இப்ப என்ன நடக்குது? இந்த ஜனமோ, இந்த நல்ல ரட்சிக்கப்பட்ட ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் அவ்வளவு பேரும் நடுத்தரில் நிற்கிறாங்க. விட்டு விடுன்னு சொல்லிட்டா இவன் 10 கோடி கடன் போயிடும். இவன் அதை சொல்ல மாட்டான். அழுது அழுது ஜெபம் பண்ணா 5 பைசாவும் கிடைக்காது. வாசி ஏசாயா 42:22 ஒழுங்கா வாசிங்கப்பா. நடுத்தருவில் நீங்க நிற்க மாட்டீர்கள். அவ்வளவு ஈஸியாலும் ஆண்டவர் கொடுத்துட மாட்டார் அப்படிங்கிற பொய்யை நம்ப வச்சுட்டாங்க. ரைட்? அழுது உபவாசம் பண்ணி ஜெபித்தாதான் அவர் தருவார். பொய்யை நம்ப வைத்து விட்டார்கள். ரைட்? நீ பாவி, பொய்யை நம்ப வைத்து விட்டார்கள். உன்னிடத்துல அப்படிலாம் ஒன்றும் வல்லமை இல்லை. எல்லாம் பொய்யை நம்ப வச்சுட்டாங்கங்க.
ரைட்? இவர்கள்லாம் யார் தெரியுமா? தேவனுடைய இடத்தை பிடிக்கிறவங்க. என்ன செய்வாங்க? ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவாங்க. தேசம் ரட்சிக்கப்படணுப்பா, வாங்க எல்லாரும் வாங்க, உபவாசம் பண்ணி ஜெயிப்போம், அழுது ஜெபிப்போம், புரண்டு ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவே இல்லை. ரைட்? பவுல் அப்படி செய்யவே இல்லை. முக்கியம், பேதுரும் அப்படி செய்யலைங்க. ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாங்க, தபித்தாள் செத்து போயிட்டா. இப்போ உள்ள ஊழியர்கள் என்ன செய்வாங்க? அடக்க ஆராதனை பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பெட்டரா வந்தவங்க என்ன செய்வாங்க? சரி ஜெவமணி பாப்பான்னு ஜெவமண்ணா கூட எல்லாம் வட்டமா நின்று முழங்கால் போட்டு தரையில கிடந்து உருண்டு பரண்டு பார்ப்பாங்க. தபித்தாளை எழுப்ப என்ன செஞ்சாங்கன்னு நீங்களே படிச்சுக்கிடுங்க. அருமையான தேவர்களே, தேவன் சிம்பிளாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த மதியற்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அநேக கூட்டத்தை கூட்டி தேசத்திற்காக அழுது கெஞ்சி தேவனுடைய இடத்தை எடுக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறது மாத்திரமல்ல, தேவனை கேவலப்படுத்துறாங்க. அவர் யுத்தத்தை முடிச்சிட்டாருங்க. யுத்தம் the war is over. நீ யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. யுத்த சத்தம் அவரை போட்டு உலுக்கு. நீ அவரை கேவலப்படுத்துறா. அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு எதிராளிங்கிற பொய்யை நம்ப வைக்கிறாங்க. ரைட்? வேற எதை நம்ப வைக்கிறாங்க? அவர்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் தர மாட்டார், ரொம்ப கல்லஞ்சக்காரர், அவர் ரொம்ப நீதி உள்ள நியாயாதிபதி. அந்த விபச்சாரிய கூட்டு வராங்க. அவருடைய நீதி என்ன நீதிங்க? எப்போ? அண்டர் த லா, அந்த டிஸ்பென்சேஷன்ல, அந்த நியாயப்பிரமாண காலத்துக்கு கீழேயே அந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தாருங்க. அதாங்க அவருடைய நீதி. அது நியாயம் உள்ள நியாயாதிபதி. நீங்க எங்க மாட்டிட்டீங்க? எங்க பாஸ்டர் வியாதியில இருக்காரு, அவருக்கு குழந்தை இல்லை. இந்த திருக்குள்ள எண்ணத்தோட நீங்க அவர்கிட்ட வந்தா எப்படிங்க உங்களுக்கு குழந்தை கிடைக்கும்? யோசிங்க. அது நிஜம். ஆனா ட்ரூத் என்னது? இஸ்ரவேலிலே குழந்தை இல்லாம என்பது கிடையாது. இட் வாஸ் டெலிட்டட், அபாலிஷ்ட். இயேசுங்கிற நாமத்தை அறிந்தவர்களுக்கு குறைந்தது 3 குழந்தை உண்டுன்னு நான் தைரியமா பிரசங்கம் பண்றேன். அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. வேதமெங்கும் தேடி வாசியுங்கள், எல்லாரையும் தேவன் லகுவாக ஆசீர்வாதத்தினால் நிரப்பி இருக்கிறார். கஷ்டப்பட்டுல யாரும் பெறவில்லைங்க. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த நாள்ல இருந்து நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க போறீங்க. யாரை பின்பற்றணும்? எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பவுலு, வேற யாரு? பேதுரு. இவங்கெல்லாம் பின்பற்றுங்க. பேதுருக்கு ஒரு ட்ரூத் தெரியுங்க. இந்த சப்பானியை எழுப்புறதுக்கு பரலோகத்திலிருந்து பவர் வேண்டியதில்லை. I am loaded with supernatural power. Hallelujah. I have got some revelation. J for Jesus, A for and, S for Sudandra, S for sing. John and Sudandra sing is more than enough. கல்லறை தோட்டத்தையே காலி பண்ணிடுவோம். I'm not alone. உங்களை தனியாக இருக்க விட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்க, அந்த சப்பானிட்ட என்ன பேசுறான்? எப்பா, நான் உன்னை எழுப்ப போறேன், பரலோகத்துல இருக்கிறத உனக்கு தருகிறேன்னு சொல்லல, எனக்குள்ள இருக்கிறத தருகிறேன். எனக்குள்ள என்ன இருக்கு? ஜீவ தண்ணீர் இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் என்றால் என்ன? உன்னை சுகமாக்கக்கூடிய வல்லமையினால் தேவன் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார். இந்த பிணத்தை எழுப்பக்கூடிய வல்லமையினால் தேவன் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார். இந்த 10 கோடி கடனை பந்தாடுகிற வல்லமையினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்கிற நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த புஸ்தகங்களை வாசிங்க. ரைட்? ஒரு புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் செய்தியை கேட்ட உங்க உணர்வு மெருகிறது பாருங்க. அப்படின்னா என்ன பொருள்? நீங்க உணர்வுல ஏற்றுக்கொண்டு, ஆமா இவர் வசனத்தை தானே பேசுறாரு, இவ்வளவு அற்புதம் வேற நடக்குதா? ரைட்? இப்ப நான் உங்களை என்ன சொல்லி தர்றேன்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால பேதுரு செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்கள் செய்வீர்கள் என்று இயேசு சொல்லல. நான் செய்ததை விட பெரிய அற்புதங்கள். இந்த பேதுரு என்ன செஞ்சான் பாருங்க. அவனை பார்க்கிறான், என்ன பாருடா, see me, look upon me, என்ன பாரு,
எனக்குள்ள இருக்கிறத, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. ரைட்? You are filled with supernatural power that can raise the dead, that can empty the tomb. கல்லறை தோட்டத்தையே காலி செய்யல. நான் இப்படித்தான் பேசுவேன், ஏன்னா அப்படித்தான் எழுதியிருக்கு. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்? அப்படித்தான் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. தபித்தாளே எழுந்திரு. வேற என்ன? இயேசுவின் நாமத்துல எழுந்திரு. வேற என்ன? இறையாதே, அமைதலாயிரு. ரைட்? இதுதாங்க விசுவாச ஜெபம். இன்னைக்கு தலைப்பு என்ன? விசுவாச ஜெபத்தின் இறை ரகசியங்கள். சீக்ரெட், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆண்டவர் கத்து தர்றாரு. இந்த வழிகள் லகுவானவைகள், நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வல்லமை தாரும் வல்லமை தாருன்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது புதிய ஏற்பாட்டுக்கு முற்றிலும் புறம்பானது. நீங்க எப்படி பாடக்கூடாது, எப்படி பாட வேண்டும் என்று சொல்லித்தர கீழ்ப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். பெற்றுக்கொண்டதை அறிந்து கொள்ளுவீர்கள். வல்லமை தாருமையா, வல்லமை தாருமையா. அப்படி இல்லைங்க, எப்படி பண்ணணும்? வல்லமை தந்தீரையா, எனக்குள் வல்லமை. நான் இப்படி எழுதியிருக்கேன், வல்லமை வைத்தீரையா, எனக்குள் வல்லமை வைத்தீரையா, நிறைவாய் வைத்தீரையா, கல்லறையை காலி செய்யவே, மரித்தோரையும் எழுப்பிட. எதுக்குப்பா உன்னை நான் வல்லமையினால் நிறைத்திருக்கிறார், அவர் செய்ததை விட பெரிய கிரியை. நீ அங்கெல்லாம் எல்கேஜி கூட நீங்க ஜாயின் பண்ணலையே. என்ன எல்கேஜி? நான் வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. 4 அற்புதம் கூட செய்யல. எத்தனை பெர்சன்ட்? 99.99%. ஐயா, you are filled with supernatural power. You are not going to be filled with, you are already filled with on the day of your salvation. அதாங்க அந்த ஜோயே, பரிபூர்ணமான வாழ்க்கை. எப்போ வந்தது? நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுதே வந்துட்டுப்பா. இது இன்விசிபிள் ரெல்ம்ல நடந்திருக்கிறது. ஆகவே என்ன நடக்கும்? உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த நாவு புக்கு, விசுவாசியின் அதிகாரம், இதெல்லாம் வாங்குங்க. நீங்க என்ன செய்வீங்க? விசுவாசத்துல அந்த விசுவாசத்திலே ஜெபிப்பீர்கள். எதெல்லாம் நீங்க வாங்கணும் தெரியுமா? நான் ஏற்கனவே காண்பித்தது தான், ஆனாலும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருந்தா, உங்களோட பணமும் இருந்தால் ஒரு 10 புஸ்தகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து என்ன, ஒரு 3000 ரூபா கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் நீங்க வாசிக்க வேண்டியது நாவு. நாவிலே உள்ள அதிகாரத்தை பேதுரு எப்படி வெளிப்படுத்துறான்னு பார்த்தோம், இயேசு எப்படி வெளிப்படுத்துறான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்து நீங்க வாசிக்க வேண்டியது விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. இந்த புக்கெல்லாம் நான் இன்னும் வாசிக்கிறேங்க. ஏற்கனவே 10 முறை வாசிச்சுட்டு இன்னும் வாசிக்கிறேன். அப்புறம் தேவன் நீங்கள் சுகமாக இருக்கிறதை விரும்புகிறார். பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? தேவன் உண்மையிலேயே தம்முடைய பிள்ளைகள் சுகமாய் இருக்கிறதை விரும்புகிறாரா என்ற கேள்வியோடு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த புக்கை வாசிங்க. அப்புறம் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். You are not going to inherit, you are already inherited all the promises of the Lord. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எதிராளி இல்லைங்க, அன்புள்ள தகப்பன். சரிங்களா? அவர் எதையும் இறுக்கி பிடிச்சிட்டு வைக்கிறது இல்லை. 2 காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் தகுதியும் படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள், வல்லமையும் படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். இது எதற்காகவென்றால் ஒரு சாதாரண லைஃப் வாழ இல்லை, தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுதல். எதுல வாழணும்? தேவனுடைய மிக சிறந்ததில் வாழணும். அப்படி ஒரு புக் இருக்குங்க. தேவனுடைய மிக சிறந்தது ரொம்ப சிம்பிள். இயேசுவை போல வாழணுங்க. இயேசுவுக்கு வியாதி இல்லை, இயேசுவுக்கு தரித்திரம் இல்லை, இயேசுவை யாரும் கை வைக்க முடியல. இயேசு தினந்தோறும் அற்புதம் செஞ்சாரு, கல்லறையே காலி செய்தார். அதுதான் லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட். இட் இஸ் பாசிபிள். ஹல்லேலூயா. என்னுடைய டிசைர் அதாங்க. நீங்க இயேசுவை போல வாழ்ந்து
நீங்க ஒவ்வொருத்தரும் 1000 சபை நாட்ட முடியும். நாங்கள் இலவசமாக அதற்கு பயிற்சி தர்றோம். லாங் டேர்ம் பயிற்சியெல்லாம் இல்லை, ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங்ல பயிற்சி தர்றோம். யார் பயிற்சி தருவா? ஏற்கனவே நூற்றுக்கணக்கான சபைகளை நிறுவி இருக்கிறவர்கள். இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நீங்கள் நூற்றுக்கணக்கான சபைகளை நிறுவ உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் நாங்கள் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம். மாத்திரமல்ல, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்திற்கோ தேசத்திற்கோ போக ஆயத்தமாயிருந்தால் பொருளாதார சப்போர்ட்டும் பண்ண நாங்கள் ரெடியா இருக்கோம். ரைட்? உனக்கு ஒரு டிசைர் இருக்கு, ஐயோ என் டைமை வேஸ்ட் பண்ணனே, நான் ஊழியம் பண்ணணுமே அப்படின்னு என்ன இருந்தா என்னை அழைத்து பாரு. 9444241111. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. நீங்கள் பெரிய ஊழியர்கள் என்று நம்புறீங்க பாருங்க. எதை நம்புறீங்க? யாரு மேடையில ரொம்ப கண்ணீர் விடுகிறார்களோ அவர்கள்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை போல மடத்தனமான பொய் ஒன்றும் கிடையாதுங்க. நான் திரும்ப சொல்லட்டுமா? நீங்க எதை நம்புறீங்க? யாரு ரொம்ப அழுறாங்களோ அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழுகையை வைத்து நீங்கள் கணக்கிடுகிறீர்கள். ஏமாந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். விசுவாச வீரர்கள் தான் ஆவிக்குரியவர்களுங்க. ஆபிரகாம் ஆவிக்குரியவன். ஏன் ஆபிரகாம் ஆவிக்குரியவன்? எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பவுல் எந்த இடத்துலயும் அழலைங்க. ஏமாந்தது போதுங்க. நீங்க அழுகிற கூட்டத்துக்கு போறீங்க, இருக்கிறதையும் இழந்துகிட்டு இருக்கீங்க. இல்ல நான் அங்க போறது எனக்கு வருமானம் பெருகுது, சுகம் பெருகுது, எனக்கு விசுவாசம் பெருகுதுன்னா போங்க. ஏமாந்தது போகுதுங்க. எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். நான் யாரையும் தாக்கி பேச நான் விரும்பல. நானும் அழுகையின் ஜபத்தை நான் அட்டன் பண்ண, நானே அழுகிற ஜபத்தை நடத்தி இருக்கேன். என் கண்ணை திறந்துட்டாரு. நான் அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்கள், யார் யாரெல்லாம் கூட்டம் கூட்டி அழுது ஜெபிக்கிறார்களோ அவர்கள்லாம் தேவனை கேவலப்படுத்துறாங்க. தேவனை கேவலப்படுத்துறாங்க. ஜெபம் செய்ய சிறந்த வழி, அதை நீங்க வாசிங்க. அவர் அழகா எழுதுறாரு, எப்படி இவர்கள் தேவனை கேவலப்படுத்தினார்கள் படுத்துகிறாங்க. அவர் இடத்தை எடுத்துடுறாங்க. அவர் முடித்து விட்டதே அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். சிலுவையில எல்லாம் முடிந்து விட்டது, யுத்தம் முடிந்து விட்டது, நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், இனிமே அழ வேண்டியதில்லை, அதட்ட தான் செய்யணும். பிறவி சப்பானிங்க அதே நபர் தான். பேதுரு யோவான்னு போறாங்க. உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே, அலங்கார வாசல்ல உட்கார்ந்துட்டு இப்படி அழுதா ஆண்டவரை கேவலப்படுத்துறீங்க, சிலுவையை கேவலப்படுத்துறீர்கள். ஒரு அம்மா ஸ்ரீலங்காவில இருந்து கூப்பிடுறாங்க, ஐயா நல்ல வேலையா உங்க சபத்தை கேட்டேன். என்னம்மா 40 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் அழுது பார்த்தேன், 4 பைசா கிடைக்கல, 4 மாசமா உங்க செய்தியை கேட்க நான் இப்பொழுது நல்லா இருக்கிறேன், நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஏன்? விசுவாசத்தோடு ஜெபிக்க முடிகிறது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அழுகை வராது, அவிசுவாசம் இருந்தால் என்ன நடக்காது? அற்புதம் நடக்காதுங்க. எல்லாமே பிராக்டிக்கல் சொல்யூஷன் தான் தேடுவாங்க. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, அவர்களுக்கு வேதம் கொடுத்திருக்கிற பெயர் என்ன? ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள், தேவனுடைய வழியை அறியாதவர்கள். தேவனுடைய வழி என்றால் என்ன? எந்த இடத்துல, நல்லா தெரிஞ்சிடுங்க, எந்த இடத்துல, அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா, ஒரு வியாதி என்று இருந்தா யாராவது அழுதார்களா? தேடி வாசிங்க. ஏன் அழல தெரியுமா? காட்ஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல்னு அறிஞ்சிருந்தாங்க. எப்பா இவனுக்கு மருந்து கொடுத்து சுகமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருடைய ஒரு தொடுதல்ல இந்த குஷ்டரோகம் போயிரும் என்பதை அறிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் நாகமாட்ட சொல்றான், எப்ப போய் அந்த யோர்தான்ல 7 நேரம் முங்க சொல்லு. நதி கீழ்ப்படியுதுங்க, தண்ணீர் கீழ்ப்படியுது. உடனே என்ன ஆயிருது? அந்த யோர்தான் நதியில உள்ள தண்ணீர் எல்லாம் மருந்தா மாறிடுதுங்க. ஒரு இன்சிடென்ட் அல்ல. கண்ணு தெரியாதவன் இயேசு என்ன சொன்னார்? சீலோவாம் குளத்துல போய் முகத்தை கழுவு, தண்ணீர் மருந்தாக மாறி. அதான் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தேவனுடைய ஒரே தீர்வு, வியாதிக்கு ஒரே தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். ரெண்டாவது பாருங்க, ஒரு நீடு இருக்குன்னு தேவை. உங்களுக்கு ஒரு கடன் 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, நேச்சுரல் வேலை தேவன் தீர்த்து வைக்கல. எலியாவுடைய அனுபவத்தை வாசியுங்கள். எண்ணெயை பெருக்கி சூப்பர் நேச்சுரலா பெருக்கி கடனை தீர்த்து வைத்தார் தேவன். மாவை பெருக்கி தீர்த்து வைத்தார் தேவன்.
ரைட்? அங்கே இருந்த தண்ணீரை கற்சியாடையில ஊத்தி, அங்கே தேவை என்று ஒன்று இருந்த பொழுது அந்த திராட்சை ரசத்தை அற்புதமாக உருவாக்கின தேவன் உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஐயா, அற்புதம் செய்யறதை போல லகுவான வேலை ஒண்ணுமே இல்லைப்பா. நீங்க முழு நேர ஊழியரா இருக்க வேண்டியதே இல்லை. ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த கண்டிஷனை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள் ஆவன. அப்படித்தான் இயேசு சொன்னாரே தவிர ஊழியர்களா நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லல. இரண்டாவது, அழுகிறவர்களா நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏசப்பா எல்லாத்தையும் ஈஸி ஆக்கிட்டார். அதனாலதான் சொன்னார், என் வழி, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது. இல்லையா? நீங்க நடந்து கொண்டு இருக்கிறது என்ன? எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ணுவான் பிசாசு. பிசாசு ஏஜென்ட்டுகளும் அதான் செய்யறாங்க. தேவன் மரண மரத்தையும் வைத்திருந்தார், ஜீவ மரத்தையும் வைத்திருந்தார். பக்கத்துலதான் இருக்கு ரெண்டும். மரண மரத்தை தான் ருசி பார்த்தது போல அழுகையும் இருக்கு, விசுவாசமும் இருக்கு. பிசாசு என்ன செய்ய வச்சுட்டான்? விசுவாசத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்த அழுகைக்கு கொடுக்க வச்சுட்டான். இன்னைக்கு அழிஞ்சு போய் இருக்கிறாங்க மதியற்றவர்கள். ரைட்? நல்லா யோசித்து பாருங்க. இது சிம்பிளா புரிஞ்சிருங்க. யாருக்கு அழுக வரும்? யாருக்கு அழுக வரும்? தேவன் மீது உங்களுக்கு விசுவாசமும் அன்பும் இருந்தா அழுகையே வராதுங்க. விசுவாசம் மட்டும் வரும். விசுவாசம் உள்ள ஜெபத்திற்கு சுட சுட பதில் கிடைக்கிறது. இந்த வழிக்கு வாருங்க. நீங்க சாதாரண நபர்களா? ரைட்? நீங்கள் எதனாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்கள்? அவருடைய ரத்தத்தினால் அல்லவா? ரைட்? ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து அல்லது 22வது நூற்றாண்டுல யாரோ இதை சிலர் நீங்க பார்க்க போறீங்க. இதுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. இனிமே இந்த நாள்ல இருந்து நீங்க அழுகையை நிறுத்திட்டு அவிசுவாசத்தை நீக்கி போட்டிட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறீர்கள். என்ன கையில வச்சிருக்க? தண்ணீரா இருக்கலாம், ஒரு பிஸ்கட்டை எடுத்துக்கொள்ளுங்க. சூப்பர் நேச்சுரல் பவர். நான் அப்படியே அதை பாஸ் ஆன் பண்றேன். ரைட்? கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது, நாம் அவருடைய மாமிசத்தை புசிக்க போறோம். இதுல இருந்து என்ன உண்டாயிற்று? தழும்புகள். அந்த தழும்புல இருந்து என்ன உண்டாயிற்று? சுகமாக்குற வல்லமை. நான் உங்கள்கிட்ட நேரடியாக ஜெபிக்க வேண்டியதில்லை, உங்க தலையில கை வைக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு பயங்கரமான வியாதிகள் எல்லாம் நீங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஏன் இதை பேசிட்டே இருக்கேன்னா, நீங்க ஏதாவது பொருள் எடுத்துட்டீங்களா? இல்லை என்றால் நீங்க திரும்ப இதை ரிப்பீட் பண்ணி கேளுங்க. சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. நீங்கள் எதை வைத்திருந்தாலும், ஏதோ ஒரு திட உணவு, அது ஆகாரம், அது ஒரு சாதமா இருக்கலாம், பிரெட்டா இருக்கலாம், பிஸ்கட்டா இருக்கலாம், ஸ்வீட்டா இருக்கலாம், பயங்கர பவர் இருக்கு. நான் அதை ரிலீஸ் பண்றேன். எதை ரிலீஸ் பண்றேன்? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நான் ரிலீஸ் பண்றேன். பிதாவே உமக்கு நன்றி. யார் யாரெல்லாம் இந்த பந்தியில என்னோடு இணைந்திருக்கிறார்களோ அல்லது இணைய போகிறார்களோ அத்தனை பேரும் கரத்துல இருக்கிற அந்த ஆகாரத்தின் மீது, அந்த பிஸ்கட் மீது, எதுவாக இருந்தாலும், ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். ஓ, த பவர் தட் ரைஸ் ஜீசஸ். இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமையினால், ஓ, இந்த அப்பம், ஓ, நிரப்பப்படுவதாக, இந்த ஆகாரம் நிரப்பப்படுவதாக, இந்த பிஸ்கட் நிரப்பப்படுவதாக. உம்முடைய நாமத்தை அறிந்த இந்த பிள்ளைகள் இதை உட்கொள்ளும் பொழுது இவருடைய வியாதி இவர்களை விட்டு விலகுவதாக, ஷணப்பொழுதுல விடுதலை ஆவார்களாக. அன்றைக்கு பேதுரு சொன்ன உடனே எழுந்து குதித்து நடந்தது போல உடனடியான சுகத்தை, ஓ, உம்முடைய மாம்சத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு நான் கட்டவிழ்க்கிறேன். உடனடி சுகத்தை இவர்கள் அனுபவிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துங்கிற அதிசய நாமத்தில் இப்பொழுதே அந்த அற்புதம் நடக்கிறதற்காக நான் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னோடு சேர்ந்து இதை புசியுங்கள். கொழுப்பு கட்டி மறைஞ்சிட்டு, கேன்சர் கட்டி மறைஞ்சிட்டு, செக் பண்ணுங்க. யாருக்கோ தலையில பெரடியில இவ்வளவு பெரிய கட்டி இருக்கு. கர்த்தர் அது மறைந்து விட்டது என்று சொல்லுகிறார். அப்படியே இந்த திருவிருந்தில் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுவோமா? ஏன் நாம் இதை சீரியஸா எடுக்கலைன்னா, அவர் லகுவா கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா? அவருடைய ரத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த சிஸ்டத்தையே லகுவாக்கிட்டார். ஏதோ ஒன்று, ஒரு திரவ உணவை நீங்க அருந்துங்க, அது என்னுடைய ரத்தம் என்று நினைத்து கொள்ளுங்கள், அதுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு பார்த்தார்.
உங்க வியாதி நீங்கினது போல உங்க தரித்திரம் நீங்க போகும். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே எங்களுக்கு கொடுத்தவர், உம்முடைய நாமத்தை அறிந்த இந்த பிள்ளைகளுடைய தரித்திரம் இன்றைக்கே நீங்கி போவதாக. இந்த பந்தியில பங்கு பெறுவனுடைய தரித்திரம் நீங்குகிறது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் இவர்கள் நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோடு சேர்ந்து பானம் பண்ணுங்கள். அப்படியே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் வியாதி தரித்திரம் மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண், அது என்ன செய்யும்? இயேசுவை போல விசுவாசிக்கும். அதானே உங்களுக்கு வேணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அதே போல நீங்கள் திரையிலே காணுகிறீர்கள் அல்லவா, அந்த ஸ்கிரீன்ல காணுகிற ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஊழியம் நல்ல நிலம். நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். நீங்க விதைக்கிற விதையானது பல 1000 மடங்காக பெருகி உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கு வந்துடும். அப்படியே நீங்க விதைக்கலாம். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய மாம்சத்தை புசித்து உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணினதுனால எங்களிடத்திலே குறைவு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறீரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. இவர்களுடைய வியாதியை விலக்கிவிட்டு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து விட்டதற்காக நன்றி. கடன் பிரச்சனை நீக்கிவிட்டு ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி. இவர்கள் விதைக்கிற விதையானது 10,000 மடங்காக பெருகி இவர்களுக்கும் இவருடைய சந்ததிக்கும் திரும்ப வந்து சேருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.